Taste the Daily. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே உள்ள மூசுரக்குடி கிராமத்தில் குட்டையனார் கோவில் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு மஞ்சு விரட்டு நடைபெற்றது. மதுரை, திண்டுக்கல் மற்றும் திருச்சி உட்பட பல பகுதிகளிலிருந்து 100க்கும் மேற்பட்ட காளைகள் இதில் களம் கண்டன. சீறி பாய்ந்து துள்ளி குதித்த இளம் காளைகளின் திமில்களை பிடித்து மடக்க மாடுபிடி வீரர்கள் அச்சமின்றி முயன்றது காண்போரிடையே பரவசத்தை ஏற்படுத்தியது. இதில் காளைகள் முட்டி காயமடைந்த 20 பேர் ஆரம்ப சுகாதார நிலையத்திலும் 9 பேர் மேல் சிகிச்சைக்காக மதுரை மற்றும் சிவகங்கை மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி மற்றும் கீரப்பாளையம் பகுதிகளில் புகையான் நோய் தாக்கிய பயிர்களுக்கு இழப்பீடு வழங்கக் கோரி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நூற்றுக்கணக்கான ஏக்கரில் பயிரிட்டுள்ள நெற்பயிர்களில் ஒரு ஏக்கருக்கு 30% மேல் புகையான் நோய் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. வயல்களில் பல மருந்துகளை மாற்றி மாற்றி தெளிக்க அறிவுறுத்துவதும் விதை நெல்லின் மூலக்கூறுவிலேயே இதன் உருவாக்கம் இருப்பதும் இதற்கான காரணம் என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் புகையான் பாதித்த நெற்பயிர்களில் ஏக்கருக்கு 20,000 ரூபாய்க்கு மேல் நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவசாயி போட்ட முதல்ல கூட இருக்க முடியாது பொழுது அந்த அளவுக்கு நஷ்டப்பட்டிருக்கோம். இந்த புகையான் மழை பெஞ்சிரு புயலால ஏகப்பட்டு நஷ்டப்பட்டிருக்கோம். ஸோ அரசு என்ன பண்ணிட்டீங்கன்னா இந்த புகையான் பாதிக்கப்பட்ட எங்க மக்களுக்கு இந்த நெல்லுக்கு இழப்பீடு தரும் மாதிரி கேட்டுக்கிறோம். மேலும் தரமான நெல் விதையை அரசாங்கம் பரிந்துரைக்கிறபடி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் அடர் பனிமூட்டத்தால் கடும் குளிர் காணப்படுகிறது. ஜிம்கானா, பாம்பார்புரம், ஏரிச்சாலை உள்ளிட்ட பல பகுதிகளில் உறைபனி நிலவுவதால் கடும் குளிரால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதேபோன்று சேலம் மாவட்டம் ஏற்காட்டிலும் 2ஆம் நாளாக நிலவிய கடும் பனிப்பொழிவால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஏற்காடு மலைப்பாதையில் சென்ற வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரிய விட்டபடி சென்றன. மலைப்பாதையில் ஆங்காங்கே மேகக்கூட்டங்கள் தரையிறங்கி நகர்ந்து சென்றதை சுற்றுலா பயணிகள் வெகுவாக ரசித்தனர்.